நீங்க தேவனை துதிக்க 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 வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அது மாத்திரம் அல்ல, தேவனை நீங்கள் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற போது லூக்கா 1:6 சொல்லுகிறது, உன் வாக்குத்தத்தங்களை நீ பூரணமாய் பெற்றுக்கொள்ளுவார். காலம் கடந்திருக்கலாம். வசனம் அந்த வேத பகுதிகள் யாரை குறித்து பேசுகிறன்னு சொன்னால், எலிசபெத்தையும் சகரியாவையும் குறித்து பேசுகிறது. வயது சென்று போனவர்களாக இருந்தார்கள். வாக்குத்தத்தெல்லாம் நடக்குமோ நடக்காதோ, கர்த்தர் உன்னை நிச்சயமா பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்கிற ஒரு சூழலுக்குள்ளாய் போய்கொண்டு இருந்த போதும் அவன் என்ன செய்யலையா, அத்தனை குறைவுகளுக்கு நடுவிலும் கர்த்தரை தொழுது கொள்கிறதை மாத்திரம் நிறுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வருகிறான். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு சொன்னதை இன்றைக்கு செய்வார் என்று சொன்னான். அப்படியே கர்த்தர் என்ன செய்தாராம், ஒரு பலத்த ஜாதியை அவனிலிருந்து எழுப்பினார். ஏன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம், ஏன் ஆராதனைக்கு சரியா வாங்க, ஏன் ஆண்டவரை ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறோன்னு சொன்னா, நீ தேவனை சரியாய் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் பரலோகம் அதை பார்த்து கொண்டே இருக்கும். என் பிள்ளை இத்தனை குறைவுகளுக்கு மத்தியில் எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனாலும் ஆராதனைக்கு நேரத்துக்கு வந்து என்னை ஆராதிக்கிறது என்பதை பார்க்கிற போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆடி அசைஞ்சு எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு போனால் கரெக்டாக செய்திக்கு போகலான்னு வந்தீங்கன்னா நீ என்ன செய்ய முடியாது, அந்த ஆராதனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கு நேரம் எடுக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை. நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. தானியேல் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நீங்க உண்மையா தேவனை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் உனக்கு விரோதமாக உலகம் எத்தனை பெரிய ஆயுதங்களை உருவாக்கட்டும். அங்கே தானியேல் 6 நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். வசனம் சொல்லுகிறது, சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டுறார். யார? ராஜா வந்து கேட்கிறான், தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொன்னபோது அவன் சொன்னான், சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற ஒரு தேவனை நான் ஆராதித்து கொண்டே இருக்கிறேன் என்று. நீ தேவனை சரியா ஆராதிக்க முடியும் சொன்னா, உண்மையாய் தேவனை தொழுது கொள்ள முடியும்னு சொன்னா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் உனக்கு முன்னாலே நிற்காமலே போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனை துதிக்க 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 கர்த்தர் மகிமையாய் நமக்காக இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனை சரியாய் ஆராதிக்க முடியுமானால் ஆராதிக்கிற உங்களையும் உங்கள் ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்வாராம், விடுவிக்கிறதுக்கு உண்மை உள்ளவர். அப்போஸ்தலர் 16:25 அப்படி சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் நெருக்கங்களுக்கு நடுவிலே கர்த்தரை தொழுது கொண்டிருந்தார்கள். அநேகர் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போனது. ஆமென் சொல்றீங்களா? நீங்க சரியாய் ஆராதிக்க ஒரு குடும்பமா உட்கார்ந்து நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்க ஒவ்வொருடைய கட்டுகளையும் மறுப்பார். ஒரு சபையாய் நாம் சரியாய் தேவனை ஆராதிப்போமானால் நம்முடைய ஆராதனையிலே ஆராதனையை நடத்துகிற எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் என்ன செய்வாரா, அறுத்து போட்டு விடுவிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவன். வேதம் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர் இன்றைக்கு ஒரு புதிய சந்ததியை எழுப்புகிறார். நீங்களும் நானும் தாவீதின் சந்ததி. இந்த சந்ததி தேவனை ஆராதிக்கிற சந்ததி.